விஜே பார்வதி போன்ற போட்டியாளர்களுக்கு கடந்த ஒரு 4-5 நாட்களாக சப்போர்ட் பண்ணதுக்கு நான் வேதனைப்படுகின்றேன். I don't support anymore Vijay Parvati in Bigg Boss Tamil season 9. Vijay Parvati, I know you very well in last 10 years. Now finally your real color is exposed by Sabari. Sabari Nathan exposed Vijay Parvati. ஸோ இப்படியான விடயங்களை நேற்று டிவியில் போட்ட எபிசோடை பார்த்துட்டு பல மக்கள் அப்படின்னைக்குள்ள இந்த பிக் பாஸ்ன்றது யாருக்காக எடுக்கப்படுறது, யாரை நம்பி எடுக்கப்படுறது, தமிழை பொறுத்த வரைக்கும், தமிழ் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் குடும்ப ஆடியன்ஸ், இந்த அப்பா அம்மா தாத்தா பாட்டி அக்கா அண்ணா வயசுல இருக்கிறவங்க. ஏன்னா அவங்க தான் நியாயமா டிவியில பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டா ஹாட்ஸ்டார் லைவ்ல பார்த்துட்டு ஓட்டை போடுவாங்க. கேமரா கிட்ட ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்ற மாதிரி இந்த ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு உண்மையான மக்களை கரெக்டா கணித்து அவங்களை வெற்றி பெற வைப்பதுதான் நம்ம தமிழ் பிக் பாஸ்ல கடந்த 8 சீசனா நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அப்படிப்பட்ட ஃபேமிலி ஆடியன்ஸ் நேற்று எபிசோட பார்த்ததுக்கு அப்புறமே பல விடயங்களை சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமா விஜய் பார்வதியை சப்போர்ட் பண்ணவங்க, கடந்த ஒரு 7 நாட்களாக ஒரு கிழமையாக விஜய் பார்வதியை சப்போர்ட் பண்ணவங்க. இதை தாண்டி இந்த விஜய் பார்வதி என்ற நபர் சோசியல் மீடியால ஒரு 5-6 வருடங்களாக இந்த சர்வைவர்ல இருந்து இந்த அம்மா இருந்த வரைக்கும் சப்போர்ட் பண்ண பல பேர் கூட காரி துப்பி இருக்காங்க இந்த விஜய் பார்வதிய. சரி, அதை பற்றி அப்டேட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். சபரிநாதன் அவர்களுடைய உண்மை வென்றது. ஒரு மனிதரோட பணமோ அதிகாரமோ அது எல்லாத்தையும் விட ஒரு மனிதரோட குணம் உயர்ந்ததுன்னுவாங்க. அந்த குணத்துக்கு இருக்கிற பவர் வேற எதுக்கும் இல்லை அப்படின்னுவாங்க. குணத்தால் நீ எதையும் வின் பண்ணலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதை சபரிநாதன் அவர்களுக்கு கடவுள் பத்தி மிகவும் அதிகம், பெரியவங்களை மதிக்கிறவங்க, தாய் தந்தையை மதிக்கிறவங்க. அப்ப அப்படிப்பட்ட நபர்கள், அப்படிப்பட்ட பிள்ளைகளை எந்த தீய சக்தியாலையும் அழிக்க முடியாதுன்றது திரும்பவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் இருந்தா கேளுங்க, அதை பற்றி அடுத்த வீடியோல பேசலாம். லைக் பண்ணுங்க, பல பேருக்கு போகும். சபரி ரசிகர்களோட பிக் பாஸ் தமிழ் உண்மையா நியாயமானவர்கள் வெல்லோன்னு பார்க்கிறவர்களோட முடிந்தா ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த விஜய் பார்வதி, இந்த அம்மாவோட இந்த பிக் பாஸ் சீசன் 9 கடந்த ஒரு 10 நாட்களா இவங்க என்னத்தை பண்றாங்கன்னா புறம் பேசுறது. 24 மணி நேரமும் அந்த ஷோல இவங்களுக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 85,000க்கு மேலதான் இவங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம். காரணம், இவங்களுக்கு சோசியல் மீடியால மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கு. அரோரா எப்படி சில விடயங்களை போட்டு ஃபாலோவர்ஸ் எடுத்தாங்களோ அதே மாதிரி இவங்களும் ரீசெண்டா அப்படியான விடயங்களை போட்டிருக்காங்க. ஸோ சோசியல் மீடியால இப்ப இப்படி பண்ணா தான் ஃபேமஸ் ஆக முடியும். ஸோ அப்போ அவங்களுக்கான அந்த ஃபாலோவர்ஸ், அப்படி அந்த ரசனை இருக்கிற ஃபாலோவர்ஸ் கிடைச்சாங்க. யூடியூப்ல இவங்க எப்படின்னா யாரை 10 பேர் அடிக்கிறாங்களோ 11வது நபரா அடிப்பாங்க. நியாயம் பக்கம் நிற்க மாட்டாங்க. அப்ப அந்த ஒரு ஃபாலோவர்ஸும் இவங்களுக்கு வந்துடும். இப்படிதான் இந்த அம்மா இப்படி மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் எடுத்ததே தவிர நியாயமா குரல் கொடுத்து எடுத்ததுன்னா சத்தியமா இல்லை. இவங்களை குடும்ப ஆடியன்ஸுக்கு கண்டாலே பிடிக்காது, இவங்களை கண்டாலே டிவி ஆஃப் பண்ணுவாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா அவங்களோட குணம் சரியில்லை. அப்படி இருக்கக்குள்ள இந்த அம்மா பிக் பாஸ்ல போய் நியாயமா பண்றேன் அதை பண்றேன் அப்படின்னுக்குள்ள சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல பார்வதி விஜய் பார்வதினு கத்தினா செருப்படுத்தி அடிப்பாங்க நம்மளுடைய மக்கள். கிளியரா தெரியுது பெயிட் போட், காசுக்கு வேலை செய்யற கூட்டம் அப்படின்னு. இந்த அம்மா யாரோட பேசின ஆடியோ கூட இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. எனக்கு சப்போர்ட் பண்றா இந்த சபரி அப்படின்னு வெளியில வர்றான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். கனின்றவங்க அது அவங்களுக்கு போயிடும், எப்படியாவது கசங்கிரும். சரியா, இந்த கமருடின் அப்படின்றவர் கூட சொல்லியிருக்காரு அரோரா வர்றேன்னு கேள்விப்பட்டு நான் வந்தேன்னு. ஸோ இவங்களுக்கு போயிடும் இங்க எந்த போட்டியாளர்கள் வர்றாங்கன்னு. அப்ப பக்காவா வெளியில கனியவர்களை முக்கியமா சபரி அவர்களை அட்டாக் பண்ணிட்டு சொல்லி போட்டு தான் இந்த வந்திருக்காங்க. அந்த ஆடியோ நேற்று நைட்டே ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த அம்மா பண்ண கேவலங்கள், கொடுத்த காசுகள் அப்படின்னு. ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள இந்த விஜய் பார்வதி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னத்தை கடந்த ஒரு 10 நாட்களா பண்ணி கொண்டு இருந்தாங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. அடுத்தவங்களை பற்றி குறை சொல்றது, தனக்கு யார் சமூக தூக்கக்கூடிய நபர்களோ, தனக்கு எதிர்த்து யார் கேள்வி கேட்க முடியாத நபர்களோ, ஈஸியா யாரை இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியுமோ அந்த நபர்களை கூட வச்சிருப்பாங்க. திவாகர் அவர்கள், கலையரசன் அவர்கள், இப்ப கானா வினத்தும் ஜாயின் பண்ணியிருக்காரு போல இருக்கு. இந்த நபர்களை வச்சு அடுத்தவர்களை அட்டாக் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்குமில்ல. இப்ப திவாகர் வரைக்குள்ள அவங்க அவரை போல இருக்கிறவங்க, இப்ப நம்மள இருந்து ஒருத்தர் போயிருக்காருப்பா அப்படின்னு அந்த ஆடியன்ஸ் மூலமாவும் அவங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்களை அட்டாக் பண்றதுதான் இந்த அம்மாவோட கேவலமான ஒரு புத்தி, கேவலமான ஒரு கேம் பிளே.
ஸோ அப்படி இருக்கக்குள்ள நேத்து ப்ரொமோ எல்லாம் பார்த்துட்டு ஈவன் சபரிக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் கூட எபிசோட பார்த்துட்டு சபரி என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, நம்ம தமிழனுக்கு ஒரு பண்பாடு ஒன்று இருக்கு. தமிழன் இல்ல, ஒரு மனுஷனுக்கு மிருகத்தில் கூட இருக்கு. எதிரியா இருந்தா கூட நம்மளை நம்பி ஒரு விடயம் பண்றான்னா அவனை குத்த மாட்டாங்க. சரியா? அவனை குத்த மாட்டாங்க, நேருக்கு நேர் மோதுவாங்க. ஒருத்தன் வந்து அந்த நேற்று எபிசோட்ல சபரி அவர்கள் வந்து அவருடைய கேம்ல விஜய் பார்வதி அவர்களை பற்றி தெரிஞ்சும் அந்த மனுஷன் வந்து சொல்றாரு, சரி அந்த டாஸ்க்ல மாஸ் டாஸ்க்ல உங்களுக்கு பாதுகாவலரா நீங்க வின் பண்றதுக்கு யாரை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க? 3 பேர், சபரி, துஷார், அப்புறம் வந்து கமெடியன் இருக்கக்குள்ள சபரி அவர்கள் தேர்ந்தெடுத்தது வந்து இந்த விஜய் பார்வதி, அப்புறம் வந்து இன்னொருத்தங்க. சரிங்களா? ஈவன் அக்ஷரா வந்து இந்த சபரி அவர்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் திரும்பவும் பிக் பாஸ் வந்து சொல்றாரு, இது வந்து நீங்க வெற்றி பெறுவதற்கு நீங்க தேர்ந்தெடுக்கிற நபர்கள் உதவுவார்கள், உஷாரா இருங்கன்னு. அப்ப சபரி வந்து நல்ல மனிதர். அப்ப அவர் வந்து இந்த அம்மாவை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஈவன் சபரிக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய ஒரு பாம்பு தன்னை பத்தி கேவலமா பேசி கொண்டிருக்கு அப்படின்னு. ஆனாலும் சபரி வந்து அதை மனசுல வச்சுக்கல. சரி, இந்த அம்மா இப்படி அசிங்கம் பண்ணுன்னு அவர் கூட நினைச்சிருக்க மாட்டார் போல இருக்கு. அப்ப இது வந்து சபரி அவர்கள் தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் போய் சொல்லுது, சபரியை நான் தோற்கடிப்பேன், சபரி இதுல நான் வந்து சபரிக்காக டிபெண்ட் பண்ண மாட்டேன், நீ இப்படி அவனை அவுட்டாக்க அப்படிட்டாங்கன்னு வெக்கமே எல்லாம் தன்னோட நச்சுத்தன்மையை கொட்டி தீர்த்தனவர் தான் விஜய் பார்வதி. ஸோ அப்படியே இருக்கக்குள்ள இதை கேட்டுட்டு அப்சரா வந்து சபரிகிட்ட சொல்லுவாங்க, நீங்க வந்து அவங்களை நம்பி எடுத்தீங்க, அவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு. சபரி சொன்னாரு, அது நடக்கட்டுமா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்ப பார்வதி அப்படியே பிளான் போட்டது போல சபரியை தோற்கடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணாங்க. ஈவன் சபரி தோத்ததுக்கு அப்புறம் அதை கொண்டாடுறாங்க. அந்த மனுஷனை பற்றி அதுக்கப்புறம் கூட நைட்டு கூட அதை நினைச்சு ரசிக்குது. சபரி எப்படி தோத்தான் பாத்தியா, சபரி எப்படி கவலைப்பட்டான் பாத்தியா, சபரி எப்படி நான் குத்துனம் பாத்தியா அப்படின்னு. இன்னொரு மிருகத்தனம், நச்சுத்தனம், எச்சத்தனம், இப்படிப்பட்டதெல்லாம் இந்த ஷோக்கு வருது. சரியா? அப்ப இந்த விடயத்தை பார்த்ததுக்கு அப்புறமே பல மக்களுக்கு இந்த அம்மாவோட விஷத்தன்மை புரியுது. இது வரைக்கும் இந்த 10 நாட்கள்ல குக் பண்ணதில்லை, வீட்டு வேலை செஞ்சதில்லை, டாஸ்க் பண்ணதில்லை, பிக் பாஸ் ரூல்ஸை மதிச்சதில்லை. ஸோ அப்ப இந்த அம்மா என்ன பண்ணிச்சுன்னா 4 வேலை தின்னும், 4 ட்ரெஸ் போட்டுட்டு சுத்தும். மெயின் வேலை வந்து அடுத்தவங்களை பற்றி குறை சொல்றது, புறம் பேசுறது, அதுவும் அடுத்தவங்களுக்கு தன்னோட இருக்கிறவங்க மூலம் இன்ஃபுளுன்ஸ் பண்றது. அதுவும் யாரை பத்தி? கனி அவர்கள், சபரி அவர்கள். ஏன்னா இவங்க வந்து பொதுவா சபரி அண்ட் கனி வெளியில அவங்கள தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அவங்க ஒரு ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணா அந்த ஷோக்கு உண்மையா இருப்பாங்க, அதுல டெடிகேஷனா இருப்பாங்க. இதை தாண்டி அவங்க கிட்ட திறமை இருக்கு. புத்தகம் ரீட் பண்றதுல இவங்க நிறைய இது, யோகா பண்றதுல இவங்க இது, பெற்றவங்களை மதிக்கிறதுல இவங்க இது, கடவுள் பக்தி அதிகமா இருக்கு. அப்ப இந்த நற்குணங்கள் இருக்கிறவங்க எந்த ஷோல போனாலும் தனித்து ஜொலிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு மக்களிடம் வந்து ஒரு நல்ல ஒரு பேர் இருக்கு. அப்ப இதை கெடுக்கணும்னா இந்த பார்வதி என்ன பண்ணணும்? விஷத்தன்மையை கக்கிக்கொண்டே இருக்கணும், பாம்பு போல. ஒருக்கா கக்குனா பத்தாது, இது ஃபுல்லா வந்து கக்கணும். அதைத்தான் இந்த விஜய் பார்வதி இந்த 10 நாட்களும் பண்ணியிருக்கே தவிர வேற எதுவுமே பண்ணல. விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ற கூட்டம் அப்படின்னு அது 90% வந்து பெய்ட் பாட்ஸ், காசு வாங்கி போட்டு பிஆர்டி பண்ணுது. 10% இந்த விஜய் பார்வதியை போல அசிங்கமான விஷத்தன்மை வாய்ந்த அடுத்தவனை முதுகுல குத்துற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரியான கூட்டங்கள் அதுகள்லாம் சப்போர்ட் பண்ணுது இந்த விஜய் பார்வதிக்கு தவிர உண்மையான தமிழ் மக்கள் இல்ல. உண்மையான தமிழ் மக்கள் இந்த விஜய் பார்வதிக்கும் விஜய் பார்வதி போன்ற எண்ணம் இருக்கிறவங்களுக்கும் செருப்படுத்து கலட்டி அடிக்கிறாங்க. இதுதான் உண்மை மக்களே. சரிங்களா? இது பிக் பாஸ் சீசன் 9ஓட சபரி அவர்களுடைய உண்மை வென்றது அப்படின்றது ரீதியில பல மக்கள் இப்ப குரல்களை சோசியல் மீடியாலையும் சரி, நிறைய பேரோட இன்று அதிகாலையே பேச முடிஞ்சது. 2 சகோதரிகள் கால் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தங்க கனடால இருந்து, இன்னொருத்தங்க வந்து அமெரிக்கால இருந்து நம்மளுடைய வீடியோ பாக்குறவங்க. ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க, தம்பி நீ சொல்லக்கல எங்களுக்கு புரியல, ஆனா இப்போ புரியுது, நீ எப்பயுமே சரியான நபருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், இந்த பார்வதியை பத்தி நாங்க கூட வேற நினைச்சோம், இவ்வளவு அசிங்கம் பிடிச்சவங்களா இருப்பாங்கன்னு இப்பதான் புரியுது அப்படின்ற மாதிரி இப்போ அவங்களே சொன்னாங்க. சரிங்களா? உண்மை ஜெயிக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும், கெட்டவங்க நிலைக்க மாட்டாங்க. அவ்வளவுதான் மக்களே. பொய்கள் புயலாய் வீசும், உண்மை மெதுவாய் பேசும். இப்ப சபரி அவர்களோட உண்மை ஜொலிக்குது. நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.